திடீரென திமுக பக்கம் தாவிய திண்டுக்கல் சீனிவாசன். ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி. பேரதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. குழப்பத்தில் அதிமுக தொண்டர்கள். சமீபத்தில் 7.5% இடஒதுக்கீட்டை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று இபிஎஸ் பொய்க்கூறி வருகிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வாய் தவறி உளறியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல்லில் நேற்றைய முந்தைய தினம் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். அப்போது அவர் பேசுகையில் 7.5% இடஒதுக்கீட்டை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று ரப்பர் ஸ்டாம்ப் ஒட்டுவது போல் எடப்பாடியார் பொய்க்கூறி வருகிறார் என தெரிவித்தார். மேலும் முதலில் 7.5% இடஒதுக்கீட்டை எடப்பாடி பழனிசாமி தான் கொண்டு வந்ததாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பின்னரோ எடப்பாடியார் பொய்யான விவரங்களை செய்கிறார் என பேசினார். திண்டுக்கல் சீனிவாசன் வாய் தவறி இப்படி தடுமாற்றமாக பேசியதால் அங்கிருந்த அதிமுக நிர்வாகிகள் பேரதிர்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் சீனிவாசனின் இந்த பேச்சு அங்கு பெரும் சலசலப்பையை ஏற்படுத்திவிட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஜெயலலிதா இருக்கும் வரை தனித்து போட்டியிடுவோம் என கூறினார். ஆனால் தற்பொழுதோ எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார். மேலும் வரக்கூடிய கட்சிகளை இணைத்து கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க உள்ளோம் என்றும் கூறுகிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல் சூழ்நிலைகள் மாறும். ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தனித்து நின்றால் அதிமுக தனித்து போட்டியிட தயார். ஆனால் சூழ்நிலைகள் மாறுபடுகிறது. அந்த பக்கமும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கின்றனர். திமுக ஆட்சி வரக்கூடாது என சொல்கின்ற அத்தனை கட்சிகளும் அதிமுகவுடன் சேர வேண்டும். இது காலத்தின் கட்டாயம் என்று அவர் கூறியது மட்டுமல்லாமல் அரசியலில் எதுவும் செய்ய முடியாது என்றும் அவர் தெரிவித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து பல்வேறு முக்கிய தலைகள் ஒவ்வொருவராக அதிமுகவிலிருந்து விலகி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் திண்டுக்கல் சீனிவாசனும் எடப்பாடியை இவ்வளவு விமர்சையாக பேசியது அதிமுகவில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் எடப்பாடி பொய் பேசி வருகிறார் என்பதை வெளிப்படையாகவே பொது மேடையில் அதிமுக நிர்வாகிகள் இருக்கும் கூட்டத்திலேயே வெளிப்படையாக தெரிவித்ததால் பல அதிமுக தலைகளும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மேலும் இந்த நிகழ்ச்சி அல்லாமல் பல நிகழ்ச்சிகளில் இதுபோன்று திண்டுக்கல் சீனிவாசன் எடப்பாடியாரை தொடர்ந்து வெளிப்படையாக தெரிவித்ததால் அதையெல்லாம் சமாளித்து வாய் வந்தபடி கூறியதாகவும் எடப்பாடியிடமே நேரில் சென்று கூட சமாதானம் செய்திருக்கிறாராம். ஆனால் இந்த ஒரு சம்பவம் எடப்பாடிக்கு மிகப்பெரிய அவமானத்தை தேடித்தந்ததால் திண்டுக்கல் சீனிவாசன் தற்போது அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அதிருப்தியில் இருக்கும் திண்டுக்கல் சீனிவாசன் தற்போது அவரது ஆதரவாளர்களிடம் ஆலோசனை கொண்டு வருவதாகவும் அதிமுகவிலிருந்து நீங்கிவிடலாம் என்ற முடிவில் எடப்பாடி அவர்கள் அதிமுகவின் முக்கிய அமைச்சர்களிடம் ஆலோசனை நடத்தி வருகிறாராம். அதன் பெயரிலேயே திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவதாகவும் அறிவிப்பு கூடிய விரைவில் வெளிவரும் என்றும் அதிமுக வட்டாரங்களில் தகவல்கள் பரவி வருகிறது. இந்த தகவலை முன்கூட்டியே அறிந்து கொண்ட திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் தற்போது அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைய முடிவெடுத்திருப்பதாகவும் 1-2 நாட்களில் ஸ்டாலினை சந்தித்து நேரில் திமுகவில் இணையவிருப்பதாகவும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவலானது அதிமுக தலைமைக்கு தலையில் பெரிய இடி விழுந்ததாகவே பார்க்கப்படுகிறது.